Hi friends, வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கிற லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு அப்படியே மோத்திச்சூர் லட்டு போலவே இருக்குல்ல, ஆனால் இது மோத்திச்சூர் லட்டு இல்லை, நம்ம கோதுமை வச்சு பண்ணியிருக்கிறோம். முக்கியமாக பூந்தியெல்லாம் பொரிக்கவே தேவையில்லை, ரொம்ப சுலபமாக பிகினர்ஸ் கூட ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபியாக பண்ணியிருக்கோம். இந்த ரெசிபி நம்ம கோதுமையில் பண்ணியிருக்கனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் கோதுமை வச்சு பண்ணியிருக்கீங்கன்னு யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கப் அளவு கோதுமை ரவை எடுத்துக்கோங்க. இதை தலியான்னு கூட சொல்லுவாங்க. நீங்கள் கடையில் கோதுமை ரவைன்னு கேட்டிங்கனாலே கிடைக்கும். இப்போ இந்த கோதுமை ரவையை நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறலாம். இதில் கொஞ்சம் மண் தூசிலாம் இருக்கும்ல, அதனால் இதை நம்ம வாஷ் பண்ண போகிறோம். ஒரு டைம் மட்டும் வாஷ் பண்ணால் போதும். இது போல் நல்லா கை வச்சுட்டு நல்லா அலசி விடுங்க. பாருங்கள், உங்களுக்கே தெரியும் மேலே அந்த தண்ணியில் சின்ன சின்ன தூசிக்கெல்லாம் மிதக்குது. இதுக்காக தான் நம்ம இதை வாஷ் பண்ணுறோம். இது நல்லா கலந்ததுக்கப்புறமா தண்ணியை வேறு ஒரு பாத்திரத்தில் வடிச்சிட்டு இது போல் ஒரு சன்னி வச்சு கூட வடிச்சுக்கோங்க. அப்போ அந்த தூசிலாம் தண்ணியோட கீழே போயிடும், நம்மளுக்கு சுத்தமான கோதுமை ரவை கிடைக்கும். இப்போ இதை அப்படியே ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. தண்ணியெலாம் கீழே வடிஞ்சிட்டு கோதுமை ரவை தனியாயிரும். தண்ணியெலாம் முற்றிலும் வடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தை சூடுபடுத்திக்கோங்க. அதில் நம்ம கழுவி வடித்து வச்சுருக்கிற கோதுமை ரவையை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா இது போல் வறுத்துக்கோங்க. நெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இதே போல் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியெலாம் போகிறதுக்காக தான் நம்ம ரோஸ்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி வறுக்கும் போதே இது ஓரளவு வேக ஆரம்பிக்கும். முடிஞ்ச அளவு ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய கோதுமை ரவை வாங்க பாருங்கள். ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா வேகிறதுக்கு டைம் எடுக்கும், லட்டு அந்தளவுக்கு சுவையாகவும் கிடைக்காது. இப்போ பாருங்கள், இது நல்லாவே வறுபட்டுருச்சு. அந்த ரவையில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் போயிட்டு நல்லா கொஞ்சம் உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு தடவை கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப அரைக்க தேவையில்லை, கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் ஓகே. அதுக்கப்புறமா அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சூடுபடுத்திக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவு கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கோங்க. அதாவது உலர் திராட்சைன்னு சொல்லுவோம்ல, அந்த கிஸ்மிஸ் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க. இது பலூன் போல் நல்லா உப்பி வரணும், அந்த வரைக்கும் வறுத்துக்கோங்க. உங்களுக்கு கருப்பு திராட்சை கிடைக்கலன்னா நீங்கள் ப்ரௌன் கலரில் இருக்கும்ல, அந்த உலர் திராட்சை கூட சேர்க்கலாம். இப்போ இது நல்லா பலூன் போல் உப்பி வந்துருச்சு. இந்த டைமில் இது நம்ம வெளியில் எடுத்துகிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். கடைசியாக லட்டு உருட்டு போகும்போது இந்த திராட்சையை சேர்க்கலாம். இதை வறுக்கும்போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா சீக்கிரமாகவே கரிஞ்சிரும், இந்த மாதிரி உப்பியும் வராது. இப்போ பாருங்கள், வேறு ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. இது ஒரு உரமாக இருக்கட்டும். அதே நெய்யில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற கோதுமை ரவையை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம கழுவிட்டு அரைச்சிருக்கோம்ல, அதனால் கொஞ்சம் அங்கங்கே ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். கை வச்சுட்டு லேசாக அதை உதிர்த்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி உதிர்த்து விட்டதுக்கு அப்புறமா இதை ஒரு தடவை நல்லா வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 2-3 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க, போதும். லேசாக இது சூடானா போதும். அதுக்கப்புறமா இதில் பால் சேர்க்கணும். இதில் 2 கப் அளவு பால் சேர்க்கணும், அதாவது 400 ml அளவு பால் சேர்க்கணும். நீங்கள் பாதி பாலும் பாதி தண்ணியும் கூட சேர்த்துக்கிறலாம், ஆனால் முழுமையாக பாலில் செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த ரவை முழுமையாக வேகிறது வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது கோதுமை ரவைன்றதுனால முழுமையாக வெந்திருக்கணும். வேகாமல் இருக்கும்போது நம்ம சாப்பிட்டோன்னா வயிற்று உபாதை ஏற்பட வாய்ப்பு இருக்குது, அதனால் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கோதுமை ரவை கடையில் கிடைக்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லாவே இந்த ரவை வெந்து வந்துருச்சு. இடையிடையில் செக் பண்ணிவிட்டு மறுபடிக்கும் மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், பால்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு இந்த ரவை நல்லாவே வெந்துருச்சு. இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. நான் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்க்குறேன்.
வீட்லேயே ஃபுட் கலர் எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்து அதையும் செஞ்சு பாருங்கள். அது ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கும். இப்போ இதில் 1 கப் அளவு பொடிச்ச சர்க்கரை சேர்த்துக்கோங்க, அதாவது சுகர் பவுடர் சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. நீங்கள் சர்க்கரையை பொடிக்காமல் சேர்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்போ ரொம்ப நேரம் நம்ம கலந்துகிட்டே இருக்கணும். அதுக்காக சர்க்கரையை பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ இது நல்லா தண்ணி ஆகாது, கரெக்டான பக்குவத்துக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் வெதுவெதுப்பான சூட்டுக்கு வரும்போது கெட்டியாக இருக்கும். அதனால் இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம்ல உலர் திராட்சை, அதை இதில் சேர்த்துருங்க. பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு இது நல்லா ஆறி இருக்குது. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கல்ல கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம உலர் திராட்சையை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக இதில் ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இது டெசிகேட்டட் கோகோனட் பவுடர். நீங்கள் நார்மலான தேங்காய் துருவல் சேர்க்குறதா இருந்தால் நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மிக்சர் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கும்போதே இதை நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இப்படி நீங்கள் கையில் உருட்டி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷேப் எடுக்கணும். ஸோ இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம கரெக்டான பக்குவத்தில் நம்ம மாவு பண்ணியிருக்கோம். அதனால தான் உருட்டுறதுக்கு வருது. உங்களுக்கு ஒரு வேளை இந்த மிக்சர் ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா மறுபடிக்கும் ஒரு தடவை அடுப்பில் வச்சு கிளறுங்க. அப்போது இது நல்லா கெட்டியாயிரும். இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கும்போது நீங்கள் இது போல் லட்டு பிடிச்சிக்கோங்க. நம்ம நார்மலாக மோத்திச்சூர் லட்டுலாம் பண்ணுவோம்ல, அதே போல். இப்போ பாருங்கள், எவ்வளோ சூப்பரான லட்டு தயாராகிருக்கு. பார்க்குறதுக்கு அப்படியே மோத்திச்சூர் லட்டு போலவே இருக்குது. இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் நம்ம லட்டு போல் பிடிச்சி வச்சிடலாம். நான் எல்லா மாவுலையும் லட்டு தயார் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் இதை பிச்சு காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதே போல் நம்ம சேனலில் நிறைய வெரைட்டியான லட்டு ரெசிபீஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்துடைய லிங்க்குமே வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் கிடைக்கும். பூந்தி லட்டு, அதுக்கப்புறமா ரவா லட்டு, இப்படி எல்லா வகையான லட்டுமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அந்த எல்லா ரெசிபியுமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த லட்டு ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் சிம்பிள் கிளிக் பண்ணும்போது ஆல்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அதையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது ரெசிபீஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.